ஒரே ஒரு கள்ளக்காதல்னால இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. மனைவி வந்து கொத்துயிரும் கொலவுயிருமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. மனைவியை குத்தி போட்ட கணவன் இன்ஸ்டாகிராமில் நானும் என் குழந்தையும் வந்து தற்கொலை பண்ணிட்டு சாக போகிறோம், என் மனைவியை குத்தி கிழிச்சிட்டேன், எங்கள் குடும்பமே இன்னைக்கு வந்து சந்தி சிரித்து இன்னைக்கு வந்து ஒன்றுத்துக்கு இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் அந்த கள்ளக்காதலில் ஈடுபட்ட அந்த நபர் தான். அந்த நபருடைய பேர் வந்து ஜோஷ்வா. அவன் வந்து திருச்சியில் இருக்கிறான். திருச்சியில் வந்து ட்ரெண்டி சலூன் அப்படிங்கிற ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்போ எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என் குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட கணவன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு கதறி அழுதுன காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டு தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. பொதுவாக இந்த கள்ளக்காதல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் பாதிப்புக்குள்ளாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி துரோகம் பண்ணுறாங்கன்னா கணவன் பாதிப்புக்குள்ளாவார், கணவன் துரோகம் பண்ணுறாங்கன்னா மனைவிக்கு பாதிப்புக்குள்ளாவாங்க. ஆனால் இதில் சம்மந்தப்பட்ட இந்த மூணாவது நபர் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தப்பிச்சு போயிடுவான். அதே போல தான் ஒரு குடும்பமே இன்னைக்கு சிக்கி இந்த கள்ளக்காதல்னால சீரழிஞ்சிருக்கு. ஆனால் இதில் சம்மந்தப்பட்ட அந்த ஜோஷ்வாங்கிறவன் எங்கே போனா, என்ன ஆனா, அவன் யாரு, என்ன ஏது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல. சரி, இந்த ஜோஷ்வான்றவன் யாரு அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்கும்போது தான் அவனுடைய புகைப்படம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா கூலர்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டைலாக போஸ் கொடுத்துருப்பான் பையன். அதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு கணவனை விட ரொம்ப அழகாக இருக்கிறான், இவன் கூட நம்ம பேசி பார்ப்போம், பழகி பார்ப்போம் அப்படின்னு பழகிருக்கு. அவன் வந்து என்னத்தை பேசினானோ, கணவனை விட இவன் எந்த விதத்தில் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகானவனா, ரொம்ப மேன்மை மிக்கவனா தெரிஞ்சான் அப்படிங்கிறது தெரில. இந்த பொண்ணு வந்து அவன் கூட தகாத உறவில் ஈடுபட்டுருச்சு. இவனுடைய புகைப்படம் இப்போ சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. இவனை வந்து நம்ம சட்டத்தின்படி தண்டிக்க முடியுமா இந்த ஜோஷ்வான்றவனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட அந்த கணவர் தான் கம்பி எண்ணணும். ஏன்னா அவர் தான் நிதானத்தை இழந்து கத்தி எடுத்து தன்னுடைய மனைவியை குத்தி கிழிச்சு வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, சட்டை ஃபுல்லாக ரத்தத்தோட இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு நானும் என் பையனும் போய் சேர போகிறேன், என் மனைவியை வந்து நான் குத்தி கிழிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த நிலையில காவல்துறை கண்டிப்பா அவர் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும். ஒருவேளை அந்த பொண்ணு சிகிச்சை பலனின்றி செத்துட்டா அப்படின்னா கொலைகேஸை ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனையாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல விக்டிமே பாதிப்புக்குள்ளாகிறான். அப்படிங்கிறப்போ இந்த தவறு நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த ஜோஷ்வா அப்படிங்கிறவனை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா சட்டத்தால் இந்த ஜோஷ்வா அப்படிங்கிறவன் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. முன்னாடி எல்லாம் சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய அந்த ஆண்மகன் மீது கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்றது எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் தலையிட்டு கள்ளக்காதல் இஸ் லீகல் இன் இந்தியா, கள்ளக்காதல் வைத்திருக்கிறது கிரிமினல் குற்றம் இல்லை, அந்த கள்ளக்காதலை வச்சு நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாமே தவிர அதில் ஈடுபடக்கூடிய ஆணையோ பெண்ணையோ தண்டிக்கக்கூடிய உரிமை சட்டத்திற்கு இல்லைன்னு சொன்னதும் அதை அவன் வசதிக்கு கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே கல்யாணமாகி அவங்க ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணாமல் ஜோடியாக ஒரே கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றது, இளவு வீடு கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா இளவு வீட்டு கூட நீங்கள் தனியாக போக மாட்டீங்களாடா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு மத்தியில் எழுந்து வந்தது. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே கல்யாண வீட்டுக்கு வந்து ஒரே கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு த்ரிஷாவை கூட்டிகிட்டு போகிறாரு. அஜித்குமார் அவர்களுடைய அம்மாவுடைய இறப்புக்கு அங்கேயும் வந்து விஜய் அவர்கள் த்ரிஷா அவரோட போய் நிற்கிறாரு. ஸோ ஒரு நாட்டினுடைய தலைமை அல்டிமேட் பவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரே அப்படி ஒரு விஷயத்தை செய்யும் போது தளபதியே பண்ணுறாரு, நாங்கள் பண்ணால் என்ன தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு அடித்தளமாக தான் இந்த ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறேன். நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்தை எவனாவது ஒருத்தன் பண்ணிட்டு முதலமைச்சரே செய்கிறாரு, நாங்கள் பண்ணால் என்ன தப்பு, நாங்கள் ஏன் பண்ணக்கூடாது, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது, இது திருமணம் கடந்த உறவு, காதலில் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல், காதல்னாலே நல்ல விஷயம்தான், அது புருஷன் மேலே வரும், எதிர் வீட்டுக்காரன் மேலே வரும், பக்கத்து வீட்டுக்காரன் மேலே வரும், அது எவன் மேலே வேணாலும் வரும். ஒரு பெண் விருப்பப்பட்டால் யாருடன் வேணுமானாலும் என்ன வேணுமானாலும் ஒப்புதல் மூலமாக கன்சென்ட் மூலமாக பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த கேவலத்திற்கும் முட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட அந்த ஆண் தன்னுடைய மனைவியை கத்தியால் குத்துனதுக்காக கண்டிப்பாக சிறைக்கு போயிடுவார். அந்த பொண்ணு பொழைச்சி வந்தால் கூட எப்படி ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணால் வாழ முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
பச்சை பிள்ளைங்க, சின்ன அவனுக்கு என்ன தெரியும், விவரமே தெரில, அவன் அது அழுகிறான். அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, எதுக்குப்பா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த வீடியோவில் கதறதை கேட்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் பதறுது. அவனுடைய எதிர்காலம் என்ன? பொண்டாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்கா, புருஷன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார், அந்த குழந்தையோடைய எதிர்காலம் வந்து சந்தி சிரிக்க போது அந்த குழந்தையோட எதிர்காலம்ன்றது கேள்விக்குறியாயிருச்சு. ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட அந்த ஜோஸ்வான்றவன் சட்டம் அவனுக்கு சாதகமாக இருக்கு, நான் வந்து அந்த பொண்ணோட மியூச்சுவல் கன்சென்ட்டோட தான் பழகினேன், அந்த பொண்ணை வந்து மிரட்டியோ நான் வந்து வற்புறுத்தியோ உறவு கொள்ளலை, நான் வந்து அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு அதனால் போனேன், மன்மதன் படத்தில் வர மாதிரி அவள் கூப்பிட்டனால தான் நீ போன, இல்லாட்டி போயிருக்க மாட்டேன், அவள் கூப்பிட்டனால தான் நீ போன, இல்லாட்டி போயிருக்க மாட்டேன், ஒருவேளை கூப்பிட்டா போவ அப்படிங்கிற மாதிரி இவனை மாதிரி ஆட்களை எப்படி தண்டிக்கிறது? எப்படி தண்டிக்க முடியும்னா இவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி எந்த தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சது இவன் தான். இந்த குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சு போய் நடுத்தருவில் நிற்கிறதுக்கு காரணம் இந்த முகம்தான் அப்படின்னு கொண்டு வந்து காட்டி இந்த முகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது மூலமாக நாளைக்கு இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே எவனும் ஆசைப்படக்கூடாது. கள்ள தொடர்பில் நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிற இருப்புக்கு நம்ம போட்டோவை எடுத்து போட்டு தோண்டி ஊரே காரி துப்புவாங்க. அப்படிங்கிற பயம் வரணும்னா இந்த ஜோஷுவா போன்ற நபர்களை எக்ஸ்போஸ் பண்ணாதான் அடுத்து இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது. பண்ணால் நம்மளோட கதையும் நாரி போய் இப்படி தான் நிற்போம். ஒட்டுமொத்த ஊரும் நம்ம மூஞ்சியில் வடிவேல சென்டரில் நிற்க வச்சு ஒரு படத்தில் சுற்றி நின்று காரி துப்புவாங்க எல்லாம் 1 2 3 சொல்லி. அதே போல் 1 2 3 பூன்னு மூஞ்சியில் துப்பிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டாவது ஒரு சில பேர் இது மாதிரியான கள்ள தொடர்பில் ஈடுபட்டு ஒரு சில குடும்பத்தை அழிக்காம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நார்மலைஸ் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வந்து கிளம்பியிருக்கானுங்க. த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் என்ன, அவங்க 2 பேரும் ரொம்ப கியூட்டா தானே இருக்காங்க, விஜய் அண்ணாவுக்கு வந்து ஏத்த பேர் வந்து த்ரிஷா தாண்டா அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல இதை ஒரு கும்பல் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் நேர் எதிராக வந்து நிற்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கள்ள தொடர்புல அந்த ஜோஷுவா அப்படிங்கிற பொறுக்கி கூட ஈடுபட்ட பெண் வந்து தாவேகாவுடைய ஆதரவாளர், விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நிறைய குளோரிஃபை பண்ணிலாம் பேசியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வீடியோவை நான் பார்க்கல, அதனால அந்த பொண்ணு மேல ஒரு அபாண்ட பழியை நம்ம போட முடியாது. ஆனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்யாணமான பெண்களும் ஆண்களும் நாளைக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஃப்ரீ லைசன்ஸை விஜய் த்ரிஷா போன்றவர்கள், இந்த ஜெயம் ரவி கெனிஷா போன்ற செலிபிரிட்டிஸ் எல்லாம் வகுத்து கொடுத்துட்டாங்களோ, நாங்கள் ஒரு பாதையை போட்டு கொடுக்குறோம், நீங்கள் நாளைக்கு போய்க்கிங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அதில் தப்பாகுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லிக்கலாம். இப்போது ஒரு பொண்ணு வந்து கள்ள தொடர்பில் இருக்கா, நாளைக்கு அது புருஷனுக்கு தெரிய வரும்போது ஏன் விஜயும் த்ரிஷாவும் பழகலையா, நீ வந்து ஒரு விஜய் ரசிகன் தானே, அப்போ அதை ஏற்றுக்கிட்டு தானே நீ விஜய்க்கு ஓட்டு போட்ட, அதே மாதிரி என்னுடைய ஃபீலிங்ஸுக்கு வந்து நீ மதிப்பு கொடுக்க மாட்டியா, எனக்கு வந்து உன்னை தாண்டி இன்னொரு ஆணை வந்து பிடிக்கக்கூடாதா அப்படின்னு நாளைக்கு குடும்பத்துக்குள்ள சர்ச்சைகள் பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இது மாதிரியான விஷயங்கள் அமையும். ஒரு ஆம்பளைக்கு என்ன கொடுமை வேணாலும் நடக்கலாம், ஆனால் ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத கொடுமை என்ன தெரியுமா? இந்த நபருக்கு நடந்த கொடுமை தான். ஏன்னா இந்த நபர் தான் தொட்டு தாலி கட்டின மனைவி இன்னொருத்தனோட ரூமில் அரகோர ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க கூட உல்லாசமாக இருக்கக்கூடிய காட்சியை இந்த உலகத்தில் எந்த ஒரு புருஷனும் பார்க்கணும் அப்படின்னு சத்தியமாக கனவுல கூட கற்பனையில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அப்படி ஒரு விஷயந்தான் இந்த நபருக்கு நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து அவர் குற்றவாளி இல்லை, அவர் தப்பு பண்ணலை, அவர் கத்தியில் குத்துனது நியாயம் அப்படின்னு அவருக்கு நான் வக்காலத்து வாங்க வரல. ஆனால் சரியான மனநிலையில் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது நம்ம உண்மையாக ரத்தமும் சதையுமா அவ தான் எல்லான்னு நம்ம நினச்சி பழகணுமே, கடைசியில் இப்படி ஒரு துரோகத்தை நமக்கு பண்ணிட்டாலே அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்படிங்க நீங்கள் சட்டத்தால் விலங்கு போட முடியும்? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சட்டம் அப்படின்னு நீங்கள் வாய்கிலேயே பேசலாம். அந்த இடத்துல இந்த ஜஸ்டிஸை வந்து சர்வ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பொருத்தி பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவி இப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கு செய்யும் போது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த செலிபிரிட்டிஸு விஜய் அளவுக்கு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய நபர்கள்
எல்லாம் இதை சகஜமாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் சாமானியனுடைய மனநிலை அது இல்லை. இந்த சமுதாயத்தில் நம்மளோட பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட வாழ்கிறான் அப்படின்னா எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன் எல்லாம் எச்சிய காரி மூஞ்சியில் துப்புவான். அது எவ்வளோ பெரிய கேவலம், என்ன மாதிரியான ஒரு உளவியல் தாக்கத்தை ஒரு ஆணுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மக்களாகிய நீங்கள் கள்ள தொடர்பு சார்ந்து அதிகரித்து வரக்கூடிய குற்றங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.